அவர்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, அவர்கள் அனுபவித்துக் கொண்டு வந்த தேவனுடைய கிருபைகளை அவர்கள் மறைத்து வைக்காமல் யாரோ அதை பிரகடனப்படுத்தினார்கள். இதோ கவனித்தீர்களா தேவன் செய்த காரியங்களை? நான் தவறு செய்ததினாலே தேவன் என்னை சிட்சித்தார். ஆனால் நாங்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்ததினாலே தேவன் பஞ்சத்தை அனுமதித்தார். ஆனால் அவருடைய பாதத்தை பற்றிக்கொண்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டபோது தேவன் எங்களுக்கு இறங்கினார். பஞ்சத்தின் பிடியிலிருந்து தேவன் எங்களை விடுவித்தார். தவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் எங்களுக்கு இரக்கம் காட்டி வெளியே கொண்டு வந்தார். எங்களுக்கு திருப்தியான ஆகாரத்தை தேவன் அருளிச் செய்திருக்கிறார். இன்று நாங்கள் எல்லா செழிப்போடும் இருக்கின்றோம், திருப்தியோடு கூட இருக்கிறோம், நல்ல ஆகாரத்தோடு இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் நாங்கள் நம்பின தேவன் எங்களை போஷிக்கிறார். இது நற்செய்தி, இது சத்தியம். இந்த சத்தியத்தை யாரோ பொறுப்புள்ள ஒருவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சத்தியத்தை மறைத்து வைக்காமல் வெளியே பிரகடனம் செய்தார்கள். தங்கள் வாழ்க்கையிலே பெற்ற நன்மைகளை அனுபவித்ததோடு மட்டும் மறந்து போய்விடாமல் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்தார்கள். அப்படி பிறருக்கு பகிர்ந்து கொடுத்ததினால்தான் அந்த செய்தி, கவனிங்க, யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மோவாப் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நகோமிக்கு கேட்டதுங்க. என்னவென்று? தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய பசியை தீர்த்தார், பஞ்சத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து விட்டார் என்கிற இந்த சத்தியம் மறைத்து வைக்கப்படாமல் சில பேரால் பிரசங்கிக்கப்பட்டதினாலே, சிலரால் அறிவிக்கப்பட்டதினாலே மோவாப் தேசத்திலே இருந்த நகோமியால் அதை கேட்க முடிந்தது. சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை சந்தித்திருக்கிறாரா? தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறாரா? உன் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவித்திருக்கிறாரா? கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து தேவன் உனக்கு விடுதலை அருளி செய்திருக்கிறாரா? அமைதியின்றி நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருந்த உன் வாழ்க்கையை தேவன் அமைதியால் நிம்மதியால் நிரப்பியிருக்கிறாரா? தீராத வியாதியினாலே தவித்துக் கொண்டிருந்த உன்னை தேவன் சுகமாக்கியிருக்கிறாரா? கெட்ட வழியிலே போய்கொண்டிருந்த பிள்ளைகளை, இலக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை உன் பிரார்த்தனையை கேட்டு தேவன் அவர்களுடைய வாழ்க்கை என்று மாற்றியிருக்கின்றாரா? என்றால் எப்படி உன்னால் மௌனமாயிருக்க முடியும்? தேவன் செய்திருக்கிற இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நீ அதை அறிவிக்காமல் எப்படி மௌனமாக இருப்பாய்? 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ எவ்வளவோ முயற்சி செய்து விட்டாள், எத்தனையோ டாக்டரை போய் பார்த்து விட்டாள், தன்னிடமிருந்த பணத்தை எல்லாம் அவள் செலவழித்து விட்டாள். ஆனால் தனக்கு இருந்த நோய் மாத்திரம் குறையவே இல்லை. வாழ்க்கையின் மீதே விரக்தி வந்துவிட்டது. உயிர் வாழ்வதற்கே எந்த ஆசையும் இல்லாமல் போய்விட்டது. இனி நான் சாவதே மேல் என்கிற ஒரு நிலைக்கு போய்விட்டாள். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் யாரோ சொல்லியிருக்கிறார்களாம், இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் நம்முடைய கிராமத்துக்கு வரப்போகிறார். நீ ஒரு விஷயம் போய் அவரை பார்த்துவிடு, ஒரு விஷயம் போய் அவரிடத்திலே உன் பிரச்சனைகளை சொல்லிவிடு. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு இயேசுவினிடத்திலே உண்டு. எப்பேற்பட்ட வியாதியையும் இயேசுவால் சுகமாக்க முடியும். எப்பேற்பட்ட நிராசையோடு சோர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையையும் நம்பிக்கையினாலே அவரால் நிரப்ப முடியும். எப்படியாவது ஒரு முறை அவரை போய் பார்த்துவிடு. 12 வருடங்களாய் எவ்வளவோ முயற்சி செய்து விட்டாய், எங்கெங்கோ சென்றாய், யார் யாரையோ பார்த்து விட்டாய், உன் பிரச்சனைகளை சொன்னாய், மருத்துவர்களை போய் பார்த்தாய், எத்தனையோ மருந்துகளை எடுத்துக்கொண்டாய், விதவிதமான மருந்துகளை எடுத்தால் நோயோ குறையவில்லை. எனவே ஒரு முறை இயேசுவை போய் பார் என்று யாரோ சொல்லியிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்ட அந்த பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ இயேசு தன்னுடைய ஊருக்கு, தன்னுடைய கிராமத்துக்கு வந்தபோது அவரை சந்திக்க வேண்டும், அவரிடத்திலே தன் பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து திரளான ஜனங்கள் இருக்கின்ற வேளையில அந்த இயேசுவின் முகத்தை பார்த்தது போது ஏதோ தனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. இவர் மகத்துவத்துக்குரியவர், இவர் மகிமைக்குரியவர், இந்த உலகத்தின் இரட்சகர், இவ்வளவு அற்புதமான தயா தாட்சண்யத்தையும் வல்லமையையும் கொண்ட தேவன். அவர் முன்பு போய் என்னுடைய பிரச்சனைகளை என்னால் சொல்ல முடியாதே தவிர அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டுவிட்டால் போதும், நான் சுகமாகி விடுவேன் என்ற நம்பிக்கை அவளுக்குள் வந்தது. அந்த நம்பிக்கை வந்ததுதான் தாமதம் சென்று மெதுவாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட்டாள். அவர் எப்பொழுது இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டாளோ 12 ஆண்டுகளாக இருந்த அந்த வியாதி அந்த நிமிடத்திலேயே சரியாகிவிட்டது. ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. 12 வருடங்களாக தன்னை துரத்திக் கொண்டிருந்த, 12 வருடங்களாக தன்னை வேட்டையாடிக் கொண்டிருந்த, 12 வருடங்களாக தன் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருந்த
அந்த பெரும் பிரச்சனைக்கு தேவன் ஒரு நொடியில தீர்வை கொடுத்து விட்டார். நீ எத்தனை வருடங்களாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த அளவுக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, யாரிடம் சொன்னாலும் எத்தனை பேரிடம் சொன்னாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாயோ, அப்படி எத்தனை வருடங்களாக நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது சகோதரனே சகோதரியே, அது உனக்குத்தான் தெரியும். ஆனால் உனக்கு ஒரு நல்ல செய்தி. உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு தீவிரமானதாயிருந்தாலும், அது எவ்வளவு சீனியரா இருந்தாலும், எத்தனையோ காலமா உனக்குள்ளே இருந்தாலும், என் ஆண்டவர் ஒரே ஒரு நொடியிலே அந்த பிரச்சனைக்கான தீர்வை தந்து விடுவார். அவரிடத்திலே நீ உன்னை அர்ப்பணித்தால், அவருடைய சந்நிதிக்கு வந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் நீ பகிர்ந்து கொண்டால், அவருடைய உதவியை நீ வேண்டுவாய் என்றால், 12 வருடங்கள் யாராலுமே தீர்க்க முடியாத தீராத வியாதியினாலே பாடுபட்டுக்கிட்டு இருந்த அவள் இயேசுவை விசுவாசித்த போது இயேசுவால் அற்புத விடுதலையை பெற்றுக்கொண்டாள். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. உம்மை குறித்த சத்தியத்தை நாங்கள் ஒரு காலம் மறைத்து வைக்க கூடாது. அவற்றை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும், பறைசாற்ற வேண்டும். அந்நிய ஜனங்களுக்கு மத்தியில் உம்மை குறித்த சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிவிக்க வேண்டும், அதை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சபையாக தனிப்பட்ட வகையிலே எங்களுக்கு நீர் தந்திருக்கிற எல்லா பொறுப்புகளையும் ஆண்டவரே பாரத்தோடு இந்த சத்தியங்களை உணர்ந்து நாங்கள் வாழும்படியான கிருபை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய அன்பை அனுபவித்திருக்கிறார்களோ அதை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபையை ருசி பார்த்தவர்கள் பிறரும் அந்த கிருபையை ருசி பார்க்கும்படியான கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.